மூன்றாவது முறை மீண்டும் மோடி பிரதமராக திருவள்ளூரில் அவர் போட்டியிடுவதாக நினைத்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என திருவள்ளூரில் நடைபெற்ற எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கேட்டுக் கொண்டார். ஆவடி மாநகராட்சி அருகில் உள்ள தீவுத்திடலில் அவர் நடைபயணத்தை துவங்கிய நிலையில் வழிநெடுகிலும் பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அண்ணாமலை, வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்தில் 30% அதிக வாக்குகள் பெறும் என அறுதியிட்டு கூறினார். மொத்தமாக நாம் இந்திய மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி 295. 2019 நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில மொத்தமாக நாம் கொடுத்தது 295 வாக்குறுதி. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி 511. இந்த ரெண்டு புத்தகத்தையும் எடுத்து ஒரு பென்சில் வச்சு ஒரு வாக்குறுதியாக மோடி நிறைவேற்றி விட்டாரா, ஒரு வாக்குறுதியாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி விட்டாரா, ஒரு பென்சில் வச்சு பாருங்க. தைரியமாக சொல்லுகின்றேன், உண்மையை சொல்லுகின்றேன், ஆணித்தரமாக சொல்லுகின்றேன், 295 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட தலைவன், 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார். மோடி அவர்கள் மறுபடியும் 3வது முறை ஆட்சி கட்டலில் அமர்த்த வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் ஐயா, காலத்தினுடைய கட்டாயம். நான் எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 30% வாக்குப்பதிவை, வாக்கு வங்கியை தாண்டி இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நிச்சயமாக பெரிய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா 70 வருஷ விஷத்தை 2-3 ஆண்டுகளில் சுத்தம் செய்ய முடியாதுங்க. அந்த விஷத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் அந்த விஷத்தை முதலிலே நாங்கள் எந்த அரசியல் கட்சி அந்த விஷத்தை சுத்தம் செய்யறான்னு சொல்றாங்களோ அந்த விஷத்தை குடிப்பது முதல் நாங்க குடிக்கணும். அந்த விஷத்தினுடைய நச்சுத்தன்மையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த விஷம் உங்ககிட்ட வராம நாங்க எடுக்க முடியுங்க ஐயா. உங்களுக்காக இந்த திராவிட அரசியலுடைய விஷத்தை விழுங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இப்பவே யூபி வளர ஆரம்பித்து விட்டது. இந்தியாவினுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக யூபி தமிழகத்தை முந்தியடித்து 2வது இடத்திற்கும், 50 ஆண்டுகளாக 2வது இடத்துல தமிழ்நாடு 3வது இடத்துக்கு வந்திருக்கும். ஐயா, வடக்கு தெற்கு என்பது கொடிய நஞ்சு. அதை இந்த கிளையில கிள்ளி எரிய வேண்டிய நேரம் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் ஐயா. சென்னை மக்கள்கிட்ட இந்த மலைன்னு சொன்னா அவங்க கண்ணுல ஒரு பயம் வருதுங்க ஐயா. நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற உறுதிமொழி, எங்களுடைய எம்பி இங்க வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ஃபியர், அந்த பயத்தை நாங்க எடுக்கிறோம். நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்கு உள்பட்ட பகுதிகளில் சுவர் விளம்பரம் எழுதும் பிரச்சாரத்தை பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தொடங்கி வைத்தார். தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் பாஜகவின் தேர்தல் சின்னமான தாமரையை சுவர்களில் வரைந்து பிரதமரின் 10 ஆண்டு கால சாதனைகளை விளக்கும் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி மீண்டும் மோடி பிரதமராவதற்கு ஆதரவு திரட்டினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.